எனக்கு வீடு கொடுத்தாரு, வாஸ்தி கொடுத்தாரு, காரு கொடுத்தாரு, பணம் கொடுத்தாருன்னு இன்னைக்கு தேவனை தொழுது கொள்ளுறோம்னு நினைக்காங்க. இதுல ஒண்ணு குறைஞ்சா ஏன் தேவன் குறைச்சான்னு சொல்லி தொழுது கொள்வதை விட்டுருதாங்க. இது கிடையாதுங்க தேவனை தொழுது கொள்ளுதல். பொண்ணும் பொருளும் வீடு ஆஸ்தியும் கூட வருவது போறதே இல்லை. எதுவும் குறைஞ்சதுனால தேவன் இந்த பூமியில நம்மளை வாழ வைக்காம போறதும் இல்லை. என்ன இருந்தாலும் உண்ண உணவு உடுத்த உடையும் இருக்க இருப்பிடமும் கொடுத்து தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற அந்த பயபக்தியும் மற்றவர்களுக்கு கொடுத்து உங்களை குறித்தான பயமும் அச்சத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை இந்த பூமியில சிறந்த மனிதராய் உருவாக்கி ஆக்காமல் தேவன் உங்களை எடுத்துக்கொள்ள போறதும் இல்லை. அப்படிப்பட்ட தொழுது கொள்ளுதல் நமக்கு வேணும். உயர்வோ தாழ்வோ எது வந்தாலும் நீங்க எங்க கூட தான் இருக்கிறீங்க. நான் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறபடினால் நீர் என்னை கைவிடுகிற தேவனே இல்லை. எந்த நிலைமையில என்னை நடத்துவீர் என்கிறது தான் தொழுது கொள்வதிலே நன்மையான ஒரு தொழுது கொள்ளுதல். ஆகவே அப்படிப்பட்ட தொழுது கொள்வதற்கு வாங்க. உங்க வாழ்க்கையில குறைவுக்கு இடமே இருக்காது.